காலிஃப்ளவர் பொரியல் குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து 3லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் 3/4 பதம் வெந்தால் போதும். இப்போ தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்து வேக வச்சதுனால தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா ஒரு சுட சுட டேஸ்டியான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி.